தமிழகத்திற்கு இன்று 9 மணி நேரம் மின்சார ரயில்கள் இயக்கப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை புறநகர் ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட 9 மணி நேரத்தில் பல்லாவரம் வரை மட்டுமே மின்சார ரயில்கள் இயக்கப்படும். அதேபோன்று செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரைக்கு இயக்கப்படும் மின்சார ரயில்கள் பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை குடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்படும். மாலை 4 மணிக்கு பின் வழக்கமான கால அட்டவணையில் அனைத்து மின்சார ரயில்களும் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்தில் புதிய நடை மேம்பால பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பயணிகளின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. அதன்படி பல்லாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 10 பேருந்துகளும் குடுவாஞ்சேரிக்கு 10 பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து தியாகராய நகர் மற்றும் பிராட்வேக்கு கூடுதலாக 20 பேருந்துகள் என மொத்தம் 40 பேருந்துகளை இயக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிமுக ஆட்சியில் புதிதாக 9 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டதால் நடைபெற்ற வார்டு மற்றும் மறுசீரமைப்பு பணி காரணமாக அவை தவிர்த்து மற்ற இடங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. 2019 டிசம்பரில் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதால் சிறப்பு அலுவலர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ள போதும் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்நிலையில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாலும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான பதவிக்காலம் முடிவடையாததாலும் தற்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளில் வார்டுகள் மறுவரையறை செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாளை தொடங்க உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பது தொடர்பான மசோதா பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 17ஆம் தேதி அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தை முதல் நாள் ஜனவரி 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 15ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் மற்றும் 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 18 மற்றும் 19 சனி, ஞாயிறு விடுமுறை என்ற நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்றும் விடுமுறை அளிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி பொது விடுமுறை அளித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. திமுக எம்பி கதிரானந்த் கல்லூரியில் 2 நாட்களாக நீடித்த அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவுக்கு வந்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 44 மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவில் நிறைவடைந்தது. திமுக எம்பியும் அமைச்சர் துரைமுருகனின் மகனுமான கதிரானந்த் வீடு, திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் கதிரானந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறையினர் சோதனையை தொடங்கினர். இதில் கிங்ஸ்டன் கல்லூரியில் மட்டும் 44 மணி நேரம் நீடித்த சோதனை நள்ளிரவு 2:30 மணிக்கு நிறைவடைந்தது. இதையடுத்து 9 கார்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். கல்லூரியில் இருந்து கணக்கில் வராத பணமும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கதிரானந்த் வீட்டில் சோதனைக்கு வந்தவர்கள் ஒன்றுமில்லை என எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டதாக கூறினார். திமுக எம்பி கதிரானந்த் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் இந்த சோதனை நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விண்வெளியில் தாவரங்களை வளர்த்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது. விண்வெளியில் தனக்கென தனி ஆய்வு மையத்தை நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஸ்பேஸ் டாக்கிங் திட்டத்தில் 2 செயற்கைக்கோள்களை PSLV C60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது. ராக்கெட்டில் இருந்து 2 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக பிரிந்தன. அவை பூமியை சுற்றி வரும் நிலையில் 2க்குமான தொலைவு தற்போது 2 கிலோமீட்டராக கணக்கிடப்பட்டுள்ளது. அந்த 2 விண்கலன்களையும் ஒருங்கிணைக்கும் பணி வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. விண்வெளியில் தாவரம் வளர்ப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டுள்ள இஸ்ரோ செயற்கைக்கோள்களுடன் சேர்த்து காராமணி விதைகளையும் விண்ணிற்கு அனுப்பியது. விண்ணிற்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் 4 நாட்களில் முளைத்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்டுள்ள இஸ்ரோ விரைவில் இலை வரும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த டாக்கிங் செயற்கைக்கோள்களுக்கு அடுத்தபடியாக அனுப்பப்பட்ட 24 உப செயற்கைக்கோள்களும் 355 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. அதில் ஒன்றுதான் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட RRM-TD எனப்படும் ரோபோட்டிக் கரங்கள். இந்த ரோபோ முதற்கட்டமாக கரங்களை கொண்டு பொருட்களை கட்டுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. இந்நிலையில் ரோபோட்டிக் கரங்கள் தனது செயல்பாட்டை சிறப்புற தொடங்கியுள்ள நிகழ்வை காணொலியாக இஸ்ரோ வெளியிட்டுள்ளது.
சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 6 பேர் இறந்தது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொம்மையாபுரம் கிராமத்தில் உள்ள சாய்நாத் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்க பயன்படும் ரசாயன கலவை செய்தபோது வேதியியல் மாற்றம் மற்றும் உராய்வு காரணமாக பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளை அகற்றிவிட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவக்குமார், மீனாட்சி சுந்தரம் ஆகிய 6 பேர் உயிரிழந்தனர். வெடிவிபத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கவும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் அருகே பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவம் தொடர்பாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் சிக்கிய 6 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் ஆலை உரிமையாளர்களான பாலாஜி, சசிபாலன் மற்றும் போர்மேன்களான பிரகாஷ் மற்றும் பாண்டிராஜ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்துதல், உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வச்சகாரப்பட்டி காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து வெடிவிபத்தில் தொடர்புடையதாக சதீஷ்குமார், நிரஞ்சனா தேவி, கணேசன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போர்மேனாக பணியாற்றி சதீஷ் மற்றும் கணேசன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ரசாயன வேதிப்பொருட்களை கலக்கும் போது வெடிவிபத்து நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். பொம்மையாபுரம் கிராமத்தில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். காலையில் ஒரு 9:15க்கு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன்னால ஆயிருக்குன்னு தான் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன். பட் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம். தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் குற்ற வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 1 வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றத விசாரணையில் தெரியும். இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேலே குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை. இதற்கிடையே மதுரை எஸ்பி அரவிந்தன் வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்தினை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். அது அவங்க பார்த்து என்ன செஞ்சாலும் சரி, என்ன கொடுக்குறாலும் அந்த பிள்ளைய காப்பாற்றட்டும். அவன் விட்டுட்டு போயிட்டான், அந்த பிள்ளைகளை காப்பாற்ற சொல்லுங்க. பொம்மையாபுரம் பட்டாசு ஆலை விபத்தில் சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவியையும் 2 மகன்களையும் யார் காப்பாற்றுவார் என்கிற வேதனையில் மீனாட்சி சுந்தரத்தின் தாயார் கதறி எழுதார். அதே வெடிவிபத்தில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த சிவக்குமாரும் பலியான நிலையில் அவரது மனைவியும் 2 மகள்களும் நிர்கதியாகி நிற்கின்றனர். நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு படிச்சு முடிச்சோடனே அரசு வேலை ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. குடும்பத்தை கவனித்து வந்த கண்ணன் உயிரிழந்ததால் அரசு உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அவங்க வீட்டில் பையன் இருக்கான், பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும், ஒரு இதாக இருக்கும். அரசு உதவினால் மட்டுமே ஓரளவு மீள முடியும் என்பதே உறவுகளை இழந்தவர்களின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் வீட்டில் சோதனை நடந்த நிலையில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட செய்தியில், மாணவி தொடர்பான வழக்கை அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் ஊக அடிப்படையில் செய்தி வெளியாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஒரு சாரிடம் செல்போனில் பேசியதாக புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாகவும், திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரிடம் இருந்து புலனாய்வு குழு பறிமுதல் செய்ததாக ஆதாரமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கு விசாரணை குறித்து காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு இதுவரை எந்த ஒரு அறிக்கையோ தகவலோ வெளியிடவில்லை என்றும், ஆதாரமற்ற ஊக அடிப்படையிலான தகவல்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விசாரணையை பாதிக்கும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கின் தீவிரத்தன்மை முக்கியத்துவம் கருதி ஊகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் வீட்டில் கட்டுக்கட்டாக ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாணவி வன்கொடுமை வழக்கை விசாரித்து வரும் 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரின் வீட்டில் சோதனை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த சோதனையின் முடிவில் கைப்பற்றிய ஆவணங்களை 2 அட்டைப்பெட்டிகளில் வைத்து புலனாய்வு குழுவினர் எடுத்துச் சென்றனர். மேலும் ஞானசேகரனின் வீட்டிலிருந்து பட்டாக்கத்தி ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே ஞானசேகரனின் 2 மனைவிகளிடமும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. உடனடியாக மோப்பனாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை நடத்தியதில் வதந்தி என தெரியவந்தது. போலியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கு இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை என்றும் அங்கு பிரதமர் சென்று பார்க்கக்கூட இல்லை என்றும் குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்கள்ல, முக்கியமா மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்ல அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டும் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாக விமர்சித்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விளைவு. ஆனா இதுக்கு என்னோட கண்டனத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை எடுத்த பிறகு பொள்ளாச்சியில நடந்தது போல நடவடிக்கையே எடுக்காம குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. FIR வெளியானதற்கு தமிழக அரசு காரணம் இல்லை என்றும் கனிமொழி குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என விசிக சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தை சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும் என திருப்போரூர் தொகுதி விசிக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் கொறடாவுமான SS பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவருக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் சட்டப்பேரவை விதி 55 கீழ் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை 2 ஆண்டுகள் ஆகியும் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது குறித்து விவாதிக்க கோரியும் கவனஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். பழனியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2 நாட்கள் நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான மலர் வெளியீட்டு விழா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று முகச்சிதைவு நோயிலிருந்து மீண்ட சிறுமி டானியா குடும்பத்திற்கு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை ஒதுக்கீடு செய்ததற்கான ஆணையையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். எனக்கு அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு சிஎம் வீடு கொடுத்துக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து? எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரும் எங்களை வீடு இல்லைன்னு துரத்த மாட்டாங்கல்ல. ஒரு முறையும் சிஎம் உங்களை தொடர்ந்து சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆபரேஷன் அதுக்கப்புறமும் பாத்துட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அவர் பாக்குறது. நான் சரியாம ரொம்ப நல்லா பாக்குறேன். போன வருஷம் வந்தான், 2 மாடு பிடிச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் ஆகி இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி வாங்கினவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த ஸ்ரீதர் அரசுக்கு வைத்த கோரிக்கைதான் இது. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டி சவாலாக இருந்ததாக 2ஆம் இடம் பிடித்த சிவா தெரிவித்தார். மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காப்புல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 2ஆவது பிரைஸ் வாங்கியிருக்கேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, நான் இதுக்கு முன்னாடி 3 பைக் வாங்கிட்டேன். அதனால மாப்பிள்ளை பிடிக்கணும், அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் வாங்குறான், சரி அவன் வாங்கட்டும், நான் கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு நான் 2ஆவது பிரைஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டில் பரிசு வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக முதல் பரிசு வென்ற காளையின் உரிமையாளர் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா பாரம்பரியமா விவசாயம் 200க்கும் மேற்பட்ட களங்கள் கலந்துருக்கு. இப்போ முதல் களமான தச்சங்குறிச்சி களத்தில் முதல் பரிசு வென்றிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காளைகளின் உரிமையாளர்களுக்கு காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் வினோத் கோரிக்கை விடுத்தார்.
தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த மாதம் 10ஆம் தேதி கடலோர தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை அங்கு கட்டப்பட்டிருந்த மாட்டின் அருகே சென்ற அச்சுறுத்தும் காட்சிதான் இது. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள அறிவுளி நகர், வெள்ளிப்பாளையம், ஒத்தேபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வீட்டில் வளர்த்து வரும் வளர்ப்பு நாய்கள் காணாமல் போவதாக அப்பகுதி மக்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் மொத்தேபாளையம் கிராமத்தில் வீட்டின் தோட்டத்திற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று மாட்டை வேட்டையாட முயன்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது. இதையடுத்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து கண்காணித்து வருகின்றனர். விக்கிரவாண்டி சிறுமி உயிரிழந்த வழக்கில் செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர், முதல்வர் மற்றும் ஆசிரியருக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் மட்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். செயின்ட் மேரிஸ் பள்ளி தாளாளர் எமில்டா மற்றும் முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோர் உயர் ரத்த அழுத்தம் காரணமாக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது ஆசிரியர் ஏஞ்சலை ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டதை அடுத்து அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே நீதிபதி சத்யநாராயணன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரிடம் விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் செயின்ட் மேரிஸ் பள்ளி காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னையில் வீதி விருது விழா நேற்று கோலாகலமாக தொடங்கியது. தமிழரின் பாரம்பரிய கலைகளா இவை என வியக்கும் அளவுக்கு சென்னையில் நடந்த வீதி விருது விழாவில் கலைஞர்கள் நாட்டுப்புற கலை வடிவங்களை அரங்கேற்றி அசத்திவிட்டனர். மாற்று ஊடக மையம் மற்றும் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு சார்பில் சென்னை முகப்பேரில் 12ஆம் ஆண்டு வீதி விருது விழா விமரிசையாக நேற்று தொடங்கியது. முதல் நாள் நிகழ்வில் மான்கொம்பு, வாள்வீச்சு, வீரதீர சிலம்பம், நெருப்பு வலை சிலம்பம் ஆகியவை வெகுவாக கவர்ந்தன. அறிவாளை தூக்கிக் கொண்டு ஆடிய கருப்புசாமி ஆட்டம் சிலிப்பு ஊட்டியது. முத்தாய்ப்பாக பறையிசை கலைஞர்கள் மேடையை அதிர்விட்டனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் விழாவில் கூட்டம் களைகட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படங்கள் வெற்றியா தோல்வியா என்பதை விட எதிர்கால சந்ததிக்கு உண்மையாக இருக்கிறதா என்பதே முக்கியம் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெறும் வீதி விருது விழாவில் சமூக பொறுப்பு மற்றும் பாரம்பரிய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட படங்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அந்த வகையில் வாடை படத்திற்காக மாரி செல்வராஜ், கொட்டுக்காளி படத்திற்காக வினோத்ராஜ், லப்பர் பந்து படத்திற்காக தமிழரசன் பச்சமுத்து உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் தன்னுடைய 4 படங்களுக்கும் வீதி விருதுகள் பெற்றதை பெருமையாக கூறினார். நாம எடுக்கிற படம் நமக்கு முதல்ல நம்மளோட உணர்வுக்கு, நம்மளோட வாழ்வுக்கு, நம்மளோட அரசியலுக்கு, இல்லோட நம்மளோட எதிர்காலத்துக்கு, நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கா, அவங்களுக்காக அந்த படம் பேசுதா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு முக்கியம். அது ஓடுது, ஓடாமல் போகுது. ஜமா படத்தின் இயக்குனர் பாரி இளவழகன், நந்தன் படத்திற்காக இரா சரவணன், ஜில்லு படத்திற்காக திவ்ய பாரதி மற்றும் பராரி படத்திற்காக எழில் பெரியபடி உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களை மீட்பதற்கான அரசின் திட்டம் வெற்றி அடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
கிராமப்புறங்களில் சாதி அரசியலின் விஷத்தை பரப்பி அமைதியை சீர்குலைக்க சிலர் முயற்சிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். கிராமப்புற தொழில் முனைவோரை கொண்டாடும் வகையில் டெல்லி பாரத் மண்டபத்தில் கிராமின் பாரத் மஹோத்சவா விழாவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்போது பல்வேறு கைவினைப் பொருள் கலைஞர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2014ஆம் ஆண்டு முதல் கிராமப்புற வளர்ச்சிக்காக இடைவிடாமல் உழைத்து வருவதாக கூறினார். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களை மீட்பதற்கான அரசின் திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக கூறிய பிரதமர் மோடி கிராமப்புறங்களில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை 2012ஆம் ஆண்டில் 26 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 5 விழுக்காட்டிற்கு கீழ் குறைந்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிலர் சாதியின் பெயரால் அமைதியை சீர்குலைக்க முயற்சிப்பதாக சாடிய பிரதமர் கிராமப்புறங்களில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க இதுபோன்ற முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். டேட்டிங் செயலிகள் மூலம் 700 பெண்களுடன் பழகி டெல்லி இளைஞர் பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டேட்டிங் செயலியில் பழகிய மாடலிங் துறையைச் சேர்ந்த ஒருவர் தனது அந்தரங்க படங்களை காட்டி பணம் கேட்டு மிரட்டுவதாக டெல்லி பல்கலைக்கழக மாணவி ஒருவர் கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி டெல்லி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். இது தொடர்பாக டெல்லி ஷக்கர்பூரைச் சேர்ந்த 23 வயதான BBA பட்டதாரி துஷார் பிஸ்தை கைது செய்தனர். அவரால் பாதிக்கப்பட்டது இந்த ஒரு மாணவி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக 700 இளம்பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பம்பிள், ஸ்னாப்சாட், வாட்ஸ்அப் ஆகிய செயலிகளில் போலி முகவரிகளை உருவாக்கி அதில் தன்னை ஒரு அமெரிக்க மாடல் என கவர்ச்சிகரமாக காட்டிய துஷார் பிஸ்த் இந்தியாவில் வரன் தேடுவதாக கூறி பழகியுள்ளார். 18 வயது முதல் 30 வரை உள்ள பெண்களை குறிவைத்து தன் வலையில் வீழ்த்திய துஷார் பிஸ்த் அவர்களின் அந்தரங்க படங்கள் மற்றும் வீடியோக்களை வைத்து மிரட்டி பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. துஷார் பிஸ்தின் செல்போனிலிருந்து ஏராளமான பெண்களின் படங்கள் மற்றும் அந்தரங்க வீடியோக்கள் பண பரிவர்த்தனை விவரங்களை காவல்துறையினர் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகவுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்டில் ரிஷப் பந்த் 29 பந்துகளில் அரை சதம் அடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் சிட்னியில் நடைபெற்று வருகிறது. 4 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 2வது நாள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்கள் அடித்துள்ளது. அதிரடியாக விளையாடிய ரிஷப் பந்த் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த இன்னிங்ஸில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த் களமிறங்கிய முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து அதிரடியாக தொடங்கினார். 29 பந்துகளில் அரை சதம் அடித்த அவர் 6 பவுண்டரிகள் 4 சிக்ஸர்கள் உட்பட 61 ரன்கள் குவித்த நிலையில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர் என்ற உலக சாதனையை ரிஷப் பந்த் படைத்துள்ளார். ஏற்கனவே 28 பந்துகளில் ரிஷப் பந்த் அரை சதம் அடித்து சாதனை நிகழ்த்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. டெஸ்டில் அதிவேகமாக அரை சதம் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் ஜெய்ஸ்வால், ஷர்துல் தாக்கூர், கபில் தேவ் ஆகியோர் அங்கம் வகித்து வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் சுழல்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாஹல் அவரது மனைவியை விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழல்பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சாஹலுக்கும் மருத்துவரும் நடன இயக்குநருமான தனஸ்ரீ வர்மாவுக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை உறுதி செய்யும் விதமாக யுஸ்வேந்திர சாஹலும் தனஸ்ரீ வர்மாவும் இன்ஸ்டாகிராமில் ஒருவரை ஒருவர் பின்தொடர்வதையும் நிறுத்தியுள்ளனர். மேலும் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களையும் நீக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் விவாகரத்து குறித்து இருவரிடமும் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தனது நீண்ட கால நண்பரான ஷிகர் பஹாரியாவுடன் சேர்ந்து சாமி தரிசனம் செய்தார். ஸ்ரீதேவியின் மூத்த மகளான ஜான்வி கபூர் ஹிந்தி திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். இந்த நிலையில் திருப்பதிக்கு வருகை புரிந்த ஜான்வி கபூர் பல ஆயிரம் படிகள் நடந்தே மலையேறி சென்று ஏழுமலையானை தரிசித்தார். அவருடன் நீண்ட கால நண்பரான ஷிகர் பஹாரியாவும் வந்திருந்தார். பாலமுரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக திருவிழா வெளியரங்கில் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பாரதிதாசன் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தொடங்கும் புதுச்சேரி அரசின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே
தொடர்ந்து புத்தகத்தை சீமான் வெளியிட பபாசி தலைவர் சேது சொக்கலிங்கம் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய சீமான், இந்தியத்திற்கும் திராவிடத்திற்கும் மாற்று தமிழ் தேசியம்தான் என்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் போராடுபவர்களை அரசு ஏன் கைது செய்கிறது என்றும் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை புத்தக காட்சியில் புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியதற்கும் தங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பாபாசி விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புத்தக காட்சியில் பாபாசியின் உறுப்பினரான டிஸ்கவரி புக் பேலஸ் நிறுவனத்திற்கு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததாகவும், அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இயக்குநர் சீமானை வரவழைத்து புத்தகத்தை வெளியிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பதிப்பகங்களின் புத்தக வெளியீட்டிற்கு வழங்கப்படும் வழக்கமான நடைமுறைப்படி அவர்களுக்கு புத்தக வெளியீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும், அந்த நிகழ்வில் சீமான் இன்றைய அரசியல் சார்ந்தும் தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஆகியோரை ஒருமையில் பேசியதற்கும், புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியதற்கும் தங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அவசர செயற்குழு கூடி டிஸ்கவரி புக் பேலஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான சூழ்நிலையை இந்த நிகழ்வு ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு அரசின் மீது தங்களுக்கு மிகுந்த மரியாதை உண்டு என்றும் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் நகைக்கடை அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் 40 மணி நேரமாக நடைபெற்று வந்த வருமான வரித்துறை சோதனை முடிவுக்கு வந்தது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் அவரது சகோதரர் தீரஜ் ஆகியோர் ஒரிஜினல் வாசவி ஜுவல்லர் என்ற நகைக்கடைகளை நடத்தி வருகின்றனர். இவர்கள் திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலையில் 53 ஏக்கர் நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கான பத்திரப்பதிவின் போது அதிக அளவில் பணம் ரொக்கமாக கைமாற்றப்பட்டதாகவும், வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் தினேஷ், தீரஜ் ஆகியோருக்கு சொந்தமான வீடுகளில் நேற்று முன்தினம் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று திண்டுக்கல் RS சாலை, பெரிய கடை வீதி மற்றும் ஒட்டஞ்சத்திரத்தில் உள்ள நகைக்கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் உள்ள நகைகள் மற்றும் பழைய நகைகள் வாங்கப்பட்டதில் எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல் இருந்தது தெரியவந்தது. ஆவணங்கள் மற்றும் நகைகளின் எடை விவரங்களையும், விற்பனை ரசீதுகள் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் நகைக்கடை அதிபர்களுக்கு சொந்தமான இடங்களில் 40 மணி நேரமாக நீடித்த சோதனை இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் நிறைவடைந்தது. இதில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். சீர்காழி ஆபத்து காத்த விநாயகர் கோவிலில் திருடர்கள் உண்டியல் பணத்தை திருடி மூட்டை கட்டி கிளம்ப இருந்த வேளையில் காவல்துறையினரிடம் பிடிபட்டனர். நள்ளிரவில் கோவிலின் வெளிப்புறம் சில்வர் கேட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை மூட்டை கட்டினர். அப்போது வழியே ரோந்து வந்த காவலர்கள் கோயில் கதவு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தனர். காவலர்களை கண்டதும் திருடர்களில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்ற 2 பிடிபட்டனர். சகோதரர்கள் குளஞ்சி மற்றும் முத்துவை பண மூட்டையோடு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதனிடையே தப்பியோடிய திருடன் இலக்கியன் என்பவர் வில்வா நகரில் ஒரு வீட்டில் குதித்து தஞ்சம் புகுந்த நிலையில் அந்த வீட்டிலும் திருட முயற்சி செய்து வீட்டில் இருந்தவர்களிடம் பிடிபட்டார். ஆனால் வீட்டு உரிமையாளரை தாக்கிவிட்டு அவர் மீண்டும் தப்பிவிட்டார். தகவல் அறிந்த காவலர்கள் அப்பகுதியில் ரோந்து சென்று காட்டு பகுதியில் பதுங்கியிருந்த இலக்கியனை பிடித்தனர். 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே பாரம்பரிய முறைப்படி ஆடை அணிந்து வெளிநாட்டினர் பொங்கல் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். டிராவல் இந்தியா என்ற அமைப்பு ஆண்டுதோறும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை ஆட்டோ ரிக்ஷாவில் அழைத்துச் சென்று தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை சுற்றி காண்பித்தும் தமிழர்களின் பெருமைகளை அறியும் வகையிலும் ஏற்பாடு செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 28ஆம் தேதி தமிழ்நாடு வந்த வெளிநாட்டினர் தூத்துக்குடி சாயர்புரம் அருகே உள்ள பிரம்மஜோதி என்ற பண்ணை தோட்டத்தில் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து பொங்கலிட்டனர். மண்மனம் மாறாத வகையில் மண்பானையில் பனை ஓலை கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். சிறப்பாக பொங்கலிட்ட இங்கிலாந்து ஜோடிக்கு சிறந்த பரிசு வழங்கப்பட்டது. It's absolutely amazing. The people here have been fantastic, and yeah, it's so interesting to learn about all the culture, the people, the history. So yeah. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் அமைப்புக்கு கிடைக்கும் வருவாய் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு பயன்படுத்தப்படுகிறது. கோயம்புத்தூர் பீலமேட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவின் காட்சிகள் தான் இவை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வேஷ்டி சேலை என பாரம்பரிய உடையில் வலம் வந்த மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் வண்ண வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்தனர். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குது. ஸோ ட்ரம்ஸ், கேம்ஸ், பொங்கல் வச்சாச்சு. ஸோ எல்லாமே சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அப்புறம்
மேல தாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ரேம்பாக் என பொங்கல் பண்டிகையை கல்லூரி மாணவர்கள் கொண்டாடி தீர்த்தனர். சக மாணவர்கள் கேலி செய்ததால் கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனிருக்கும் சக மாணவர்கள் பிராங்க் செய்து தொல்லை கொடுத்ததால் திருப்பூரை சேர்ந்த மாணவர் ஆடியோ வெளியிட்டு பிறந்தநாள் அன்று தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் காங்கேயம் சாலை பச்சையப்பன் நகரை சேர்ந்த சத்யநாராயணன் என்பவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்தார். இந்நிலையில் மாணவர் சத்யநாராயணனை அவருடன் படிக்கும் சக மாணவர்கள் அவ்வப்போது பிராங்க் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மாணவர் சத்யநாராயணன் கல்லூரி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்த நிலையில் சக மாணவர்கள் தாக்குவார்களோ என மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவர் சத்யநாராயணன் தனது பிறந்தநாள் அன்று ஆசிரியை ஒருவருக்கு அழுது கொண்டே குரல் பதிவு அனுப்பிவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து பிராங்க் செய்த மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் 15 நாட்கள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாணவரின் தற்கொலை குறித்து நல்லூர் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் தொழிற்சாலையில் கட்டுமான பணியின் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் புலம்பெயர் தொழிலாளர்கள் 2 உயிரிழந்தனர். காணியாம்பாளையம் பகுதியில் தனியார் தொழிற்சாலை அமைப்பதற்காக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக அங்கு புலம்பெயர் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். வழக்கம் போல சனிக்கிழமை சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகளை தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தனர். பொக்லைன் இயந்திரம் மூலம் சுற்றுச்சுவரை பலப்படுத்த மண் நிரப்பும் பணியை சிலர் மேற்கொண்டு வந்தனர். அப்போது புதிதாக கட்டப்பட்ட மதில் சுவர் அருகே அமர்ந்திருந்த 2 தொழிலாளர்கள் மீது சுவர் இடிந்தும் கம்பிகள் சரிந்தும் விழுந்தன. இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரெகேஷன், சனார் மாஞ்சி ஆகிய 2 இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நடுக்கடலில் படகுடன் மாயமானதால் அவர்களை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் சம்பாத்தோட்டம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 29ஆம் தேதி 9 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகு பழுதானதாக வாக்கி டாக்கி மூலம் கரையில் இருந்த சக மீனவர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்க 3 விசைப்படகுகளில் சக மீனவர்கள் சென்றனர். எனினும் பழுதான படகை கண்டுபிடிக்க முடியாததாலும் மீனவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாததாலும் சக மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். தேடுதலுக்கு அனுப்பிவிட்டோம். இதுவரைக்கும் போய் அந்த போட்டு எங்கே இருக்குன்னு தகவல் இதுவரைக்கும் கிடைக்கல. தொலைத்தொடர்பு சாதனமும் எந்த ஒரு கவனத்துக்கு இன்னும் வரல. அதனால் மத்திய மாநில அரசும் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த விசைப்படகையும் அந்த விசைப்படகில் சென்ற 9 மீனவர்களையும் பத்திரமாக மீட்டு தருமாறு மீனவர்கள் சார்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். மாயமான மீனவர்களை கடற்படை உதவியுடன் மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டினச்சேரி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சொர்க்கத்துக்கே வந்துட்டோமா என பார்ப்போரை மெய்மறக்க செய்யும் வகையில் மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மேகக்கூட்டங்கள் அலையலையாய் தவழ்ந்தோடின. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே மாலை வேளைகளில் கடும் குளிர் நிலவுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வில்பட்டி பிரதான சாலையில் பயணித்தவர்கள் ஒரு கணம் திடுக்கிட்டுத்தான் போயினர். மலை முகடுகளை தவிர பள்ளத்தாக்கு முழுவதும் மேகக்கூட்டங்கள் நிரம்பி வழிந்ததால் கொடைக்கானலே ஒரு குட்டி சொர்க்கம் போல காட்சியளித்தது. ரம்மியமான காட்சிகளை கண்ட பிறகு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் சும்மா இருப்பார்களா? அனைவரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரிய மனுக்கள் மீது தற்போதைய நிலையில் விசாரணை நடத்த முடியாது என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் நாகேந்திரன் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டனர். குற்றஞ்சாட்டப்பட்ட சம்போ செந்தில் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் சிறையில் இருந்து காணொலி வாயிலாக
வாயிலாக ஆஜராகினர். அப்போது நாகேந்திரனை சிறை மாற்றம் செய்வது குறித்து அடுத்த விசாரணையில் பதிலளிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டவர்கள் வழக்கறிஞர் வைக்காமல் வழக்கை இழுத்தடிக்க வேண்டாம் என்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாக வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ள அறிவுறுத்தினர். மேலும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அஞ்சலை, பொற்கொடி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீது தற்போதைய சூழலில் விசாரணை நடத்த முடியாது என கூறி விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதி தள்ளி வைத்தனர். நடத்தையில் சந்தேகப்பட்ட மாமியாரின் கழுத்தை நெரித்து மருமகள் கொலை செய்த சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறியுள்ளது. ஆரணி அருகே காலச்சமுத்திரத்தை சேர்ந்த சீராளன் ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது தாய் கோவிந்தம்மாள், மனைவி தேவிகலா மற்றும் 2 குழந்தைகள் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். தனது 2 மகள்களுக்கு குழந்தை இல்லாத நிலையில் மருமகள் தேவிகலாவுக்கு குழந்தைகள் இருப்பதைக் கண்டு கோவிந்தம்மாள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தேவிகலாவின் நடத்தையில் சந்தேகம் இருப்பதாக கூறி தகாத வார்த்தைகளால் திட்டி வந்ததாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி தரையில் தடுக்கி விழுந்து மயக்கமடைந்ததாக கோவிந்தம்மாள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே கோவிந்தம்மாள் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் புகார் அளித்தனர். கோவிந்தம்மாள் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்தது. இது தொடர்பாக மருமகள் தேவிகலாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அப்போது தனது நடத்தையில் சந்தேகமடைந்ததால் மாமியாரை கொலை செய்ததாக தேவிகலா வாக்குமூலம் அளித்தார். அதன் பேரில் கொலை வழக்காக பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். கொலையை மறைத்து நாடகமாடிய மருமகள் 20 நாட்களுக்கு பிறகு சிக்கினார். பாலியல் வழக்கில் கைதான காசியின் மீதான கந்துவட்டி புகாரில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலைச் சேர்ந்த காசி இளம்பெண்களை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து காசிக்கு ஆயுள் தண்டனை விதித்து நாகர்கோவில் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் காசியின் மீது டிராவிட் என்பவர் கந்துவட்டி தொடர்பான புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் தொழில் தேவைக்காக தான் வாங்கிய 2 லட்சம் ரூபாய்க்கு வட்டியுடன் கடனை செலுத்திய பிறகும் கூடுதல் பணம் கேட்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்திருந்தார். இந்த புகாரில் காசியின் தந்தை தங்கப்பாண்டியன், இடைத்தரகர் நாராயணன் ஆகியோரும் சேர்க்கப்பட்டிருந்தனர். இந்த வழக்கு நாகர்கோவில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் காசிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 4000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் காசியின் தந்தைக்கு 2 ஆண்டுகள் சிறையும், இடைத்தரகர் நாராயணனுக்கு 3 ஆண்டுகள் சிறையும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த வழக்கில் சிபிசிஐடி காவல்துறை 35 சாட்சிகள் மற்றும் 88 ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு சென்றுள்ளார். தனது மகன் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்திற்கு சொந்தமான வீடு, கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று 2வது நாளாக சோதனை மேற்கொண்டனர். அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் சென்னையிலிருந்து நேற்றிரவு புறப்பட்ட விமானம் மூலம் அமைச்சர் துரைமுருகனும் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனும் டெல்லி சென்றனர். அரசுமுறை பயணமாக அமைச்சர் துரைமுருகன் டெல்லி சென்றாரா அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக சென்றாரா என்ற தகவல் வெளியாகவில்லை. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாடு முழுவதும் பாஜகவின் மாநில தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சியின் தேசிய தலைமை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது 3 ஆண்டுகளாக பாஜகவின் மாநில தலைவராக உள்ள அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பாரா அல்லது மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தது டெல்லியில் கூடுதல் கவனம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அதிமுக உடனான கூட்டணியை முறித்தது, காயத்ரி ரகுராமன், கௌதமி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் கட்சியிலிருந்து விலகியது ஆகியவற்றுடன் தங்கள் அதிருப்தியையும் கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலிடத்திற்கு தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வரும் 8ஆம் தேதி சென்னையில் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதே மாநில தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஜோதிமணி தனது உறவினர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்காவை நிறைய பேர் நானும் ஜோதிமணி அக்கா உறவினரா? நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமா தெரியும்.
அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன் அரசியல் வருவதற்கு முன்பு. கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை கைப்பற்றியிருக்குது. 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் அவங்க கைப்பற்றதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்டால் பாஜகவின் மாநில தலைவர் எனக்கு ஜோதிமணி அக்கா சொந்தம், செந்தில் பாலாஜி அண்ணன் சொந்தம், விஜயபாஸ்கர் அண்ணன் சொந்தம்னு சொல்கிறாரு. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்தும் வகையில் பனையூர் அலுவலகத்தில் 4வது நாளாக மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தினார். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்பட்டது தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து மோதல் வெடித்த நிலையில் இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதாக ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் டிசம்பர் 31ஆம் தேதி தைலாபுரத்துக்கு பதிலாக சென்னை பனையூரில் உள்ள புதிய அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களை அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் பல்வேறு மாவட்ட செயலாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் 4வது நாளாக சனிக்கிழமை சேலம், தருமபுரி, திருச்சி, ஈரோடு, நாமக்கல், கரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் சுமார் 4½ மணி நேரமாக அன்புமணி ஆலோசனை நடத்தினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணியாற்ற வேண்டும், பாமகவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அன்புமணி வழங்கியதாக கூறப்படுகிறது. கொள்கையை விட்டுவிட்டு மக்கள் நலனுக்காக பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிமுக வலுவிழந்து வருகிறது என்றும் 2026 தேர்தலில் அதிமுக மேலும் பலவீனம் அடையும் என்றும் கருத்து தெரிவித்தார். திமுகவுக்கு பி டீமா தான் அந்த கட்சி 24 தேர்தலையும் 21 தேர்தலையும் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா பழனிசாமி போன்ற சில பேர் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்குகளாக ஆகி அவர்களெல்லாம் வழக்குகளில் மாட்டிக்க கூடாதுங்கிற பயத்தில் திமுகவுக்கு மறைமுகமாக தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்துகின்ற விதமாக தான் அந்த கட்சி போய்கொண்டு இருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளை ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்திருப்பதாக கூறிய டிடிவி தினகரன், ஜனநாயக ரீதியில் போராட விரும்பும் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டம் நடத்த முடியவில்லை என்று பாதிக்கப்படுகின்ற, நினைக்கின்ற, நம்புகின்ற கட்சிகள் தனியாக நின்று வாக்குகளை சிதறடிக்காமல், அது திமுகவுக்கு சாதகமாக போய்விடாமல், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொள்கை என்று சொல்வதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், திமுக வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு சரியான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. சசிகலா, விஜய் உட்பட எல்லோரும் பாஜக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றும் தினகரன் அழைப்பு விடுத்தார். திருவள்ளுவர் தினத்தில் வழங்கப்படவுள்ள விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான ஐயன் திருவள்ளுவர் விருது புலவர் மு. படிக்காராமுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிடர் விடுதலை கழக பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரனுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான பெரியார் விருதும், பிசிக நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் ரவிக்குமாருக்கு 2024ஆம் ஆண்டிற்கான அம்பேத்கர் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பேரறிஞர் அண்ணா விருதுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டை சேர்ந்த எல். கணேசன், முத்தமிழறிஞர் கலைஞர் விருதுக்காக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிறப்பு உதவியாளராக பணியாற்றிய முத்து வாவாசியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். திரைப்பட பாடலாசிரியரும் கவிஞருமான கபிலனுக்கு மகாகவி பாரதியார் விருதும், பொன் செல்வகணபதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும், மருத்துவர் GR ரவீந்திரநாத்துக்கு தமிழ்தென்றல் திருவிக்க விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் வேமு புதிய விற்பனுக்கு முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விசுவநாதன் விருதையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த விருதுகளை முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி வழங்க உள்ளார். கலைஞர் விருதுடன் 10 லட்சம் ரூபாயும், அம்பேத்கர், பெரியார் விருதுடன் 5 லட்சம் ரூபாயும், மற்ற விருதுகளை பெறுவோருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு திங்கட்கிழமை கூடுகிறது. நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆளுநர் உரைக்கு பிறகு நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் தனது உரையை வெறும் 4 நிமிடங்கள் மட்டுமே நிகழ்த்திவிட்டு அமர்ந்தார். அதேபோல 2023ஆம் ஆண்டு தனது உரையை பாதியிலேயே நிறைவு செய்த ஆளுநர் அறையை விட்டு வெளியேறினார். இதனால் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக நிறைவு செய்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.
மேலும் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல 28 மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலாவதியாவதால் சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காட்டுப்பன்றிகளை துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்க வழிவகை செய்யும் வகையில் விரைவில் சட்டம் இயற்றப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வேளாண் துறை தொடர்பான கண்காட்சியை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோருடன் இணைந்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மேட்டூர் அணை திறக்காமலேயே குறுவை சம்பா பயிர்கள் விளைந்துள்ளதாகவும் காலநிலை மாற்றம் காரணமாக எப்போது மழை பெய்யும் என கணிக்க முடியவில்லை என தெரிவித்தார். சட்டம் கொண்டு வரப்படும், சுட்டு பிடிக்கின்ற சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவித்து அது இறுதி கட்டத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பேசிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் எதை பேசினாலும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்றும் நாம் பேசுவதை பாதியாக திரித்து வாட்ஸ்அப்பில் வெளியிடுகிறார்கள் என்றும் கூறினார். டெல்லியில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சக மாணவனை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு டெல்லியின் ஷகர்பூர் பகுதியில் உள்ள ராஜ்கியா சர்வோதயா பால் வித்யாலயா பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் இஷு குப்தா என்பவருக்கும் அமன்குமார் உள்ளிட்ட பிற மாணவர்களுக்கும் இடையே விளையாட்டின் போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இரு தரப்புக்கும் இடையே மோதலாக வெடித்த நிலையில் பள்ளியின் வாயிலில் காத்திருந்த அமன்குமார் உள்ளிட்ட 5 பேரும் தங்களது உறவினர்கள் இருவரை வரவழைத்து பள்ளி முடிந்து வந்த இஷு குப்தாவை தாக்கியுள்ளனர். அப்போது கத்தியால் குத்தியதில் இஷு குப்தா படுகாயமடைந்தார். பள்ளி ஆசிரியர்கள் அவரை மீட்டு ஹெக்டேக்கர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய 5 மாணவர்கள் உட்பட 7 பேரை கைது செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? விழுப்புரம் மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இப்படி பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என்று திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து முரசொலி நாளேட்டில் வெளியிட்டுள்ள கட்டுரையில், தமிழ்நாட்டில் அவசர நிலை பிரகடனமா என்று பாலகிருஷ்ணன் பேசிய பேச்சுக்கு நாளிதழ் ஒன்று கொடுத்த முக்கியத்துவத்தை பார்க்கும் போதே திமுக ஆட்சிக்கு எதிரான சதிக்கூட்டத்துக்கு தீனி போட அவர் தொடங்கியிருப்பது தெளிவாக தெரிவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா பாலகிருஷ்ணன் இருக்கிறார் என்று வினவியுள்ள முரசொலி, எப்போதும் நட்போடு செயல்படும் முதலமைச்சரை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நிர்பந்தமும் அவருக்கு இருக்கலாம் என்று விமர்சித்துள்ளது. எதிர்க்கட்சியாக நடந்து கொண்டு எடுத்தெறிந்து பேசினால்தான் கவனம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு அளிக்கப்படும் பேட்டிகளும் பேச்சுகளும் ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் கருத்து சொல்லிக் கொண்டு போவது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தோழமையை சிதைக்கும் என்பதை பல்லாண்டு அனுபவம் கொண்ட தோழர் உணராமல் இருப்பது வருத்தமளிப்பதாகவும் முரசொலி கட்டுரையில் விமர்சிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து முன்னாள் MP பர்வேஷ் வர்மாவை பாஜக களமிறக்கியுள்ளது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 70 தொகுதிகளுக்கும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 29 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. கல்காஜி தொகுதியில் முதலமைச்சர் அதிஷியை எதிர்த்து முன்னாள் MP ரமேஷ் பிதூரி போட்டியிடுகிறார். புதுடெல்லி தொகுதியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து பர்வேஷ் சாஹிப் சிங் வர்மா களம் காண்கிறார். அண்மையில் ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த கைலாஷ் கெலாட்டுக்கு விஜ்வாசன் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 4 சிட்டிங் MLAக்கள், 2 முன்னாள் MPக்கள், 8 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். லடாக்கில் ஆக்கிரமித்த பகுதிகளில் புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்குவதாக சீனா அறிவித்திருப்பதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் லடாக் யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட அக்ஷய் சின் பகுதியை சீனா ஆக்கிரமித்துள்ளது. இந்நிலையில் இந்த பகுதியை ஹீன் கவுண்டி மற்றும் ஹேகாங் கவுண்டி என்று சீன அரசு குறிப்பிட்டு 2 புதிய மாவட்டங்களாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த செயல் சீனாவின் சட்டவிரோத மற்றும் வலுக்கட்டாய ஆக்கிரமிப்பு என்று கூறினார்.
புதிய மாவட்டங்களை உருவாக்குவதன் மூலமாக குறிப்பிட்ட பகுதியின் மீதான இந்தியாவின் இறையாண்மை தொடர்பான நிலைப்பாட்டை மாற்ற முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் சீன அரசு திபெத்தில் பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணை கட்டக்கூடிய விவகாரத்தில் இந்தியாவின் நலன் காக்கப்படும் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். பெஞ்சல் புயலை தீவிர இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் வீடுகள், விவசாய நிலங்கள் சேதமடைந்தன. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்தன. திருவண்ணாமலை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மழையின் அளவு சற்று அதிகமாகவே இருந்தது. புயல் வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. மேலும் விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் நிவாரண உதவி தரப்பட்டது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் பாதிப்பை தீவிர இயற்கை பேரிடராக அறிவித்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமல்லாமல் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தற்காலிக மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக 6675 கோடி ரூபாய் வழங்குமாறு மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.